உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பத்திரிக்கைய நம்ம குலதெய்வ கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டதும் சொந்தக்காரங்க ஊர்க்காரங்க எல்லாருக்கும் கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு நலங்கு ஃபங்க்ஷனுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆத்தா, நீ உண்மையான ஆத்தாவா இருந்தா என் கையில என்ன இருக்குன்னு சொல்லு ஆத்தா. யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். உன் கையில ரோஜா பூ இருக்குடா. ஆத்தா, அது இல்ல ஆத்தா. புது ஆத்தா, நீ சொல்ல ஆத்தா என்னன்னு. ஏய், ஆத்தாவுக்கே சோதனையா? சிறுபய மக்கா, என்ன சாப்பிடுறீங்க? இது நெல்லிக்காய், இது லெமன். இது எதுக்கு? டிராவல்ல லேடிஸ் எல்லாம் வாமிட் வருதுன்னு சீன் போடுவாங்க. அந்த டைம்ல சுரண்டி மூக்குல வச்சுட்டா எதமா இருக்கும்பா. லேடிஸ்க்கு. சொல்லாத்தா. அது மஞ்சள் கலர்ல இருக்கும்டா, மஞ்சள் கலர்ல இருக்கும். வாமிட் வந்தா எடுத்து மோந்து பாத்துக்கலாம். ஆமா, அது என்னன்னா அது எலுமிச்சை பழம்டா. புது ஆத்தா தான் கரெக்டா சொன்னுச்சு. ரெண்டா பிச்சு அவ தலையில தேய்ச்சு விடு. ஆத்தா, இப்ப என் கையில ஒரு பொருள் இருக்குது. அது என்ன பொருள் சொல்லாத்தா? இன்னும் முடியலையாடா? யாருக்கிட்டடா கேக்குற? உங்ககிட்ட தான் ஆத்தா கேக்குறேன். உன் கையில மல்லிகைப்பூ இருக்குடா. இல்ல ஆத்தா, அது இல்ல. புதுசா வந்த சாமி, நீங்க சொல்லுங்க ஆத்தா. இன்னும் இந்த ஆத்தாவை நீங்க நம்பலல்ல? சொல்றேன்டா. ஒன்னு எலுமிச்சம்பழம்னா இன்னொன்னு நெல்லிக்காவா தான் இருக்கும். ஏய், நாளோடி படை எடுத்தது சமுத்திரக்கனி, உன் கையில இருக்கிறது நெல்லிக்கனிடா, நெல்லிக்கனி. ஆமாத்தா, நீ கரெக்டா சொல்லிட்டாத்தா. ஜெய் ஜம்பா. புது ஆத்தா தான் உண்மையான ஆத்தா. கரெக்ட். இத்தனை நாள் இவன் ஊர்ல ஆத்தா பேரை சொல்லி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இவனை நம்பி ஒரு பொண்ணுக்கு தப்பான சடங்கு செய்ய சொன்னமே, முதல்ல இவனை துரத்துக்கடா. ஆத்தா, மலையார் ஆத்தா, மலையேறு. நல்லபடியா குறி சொல்லியிருக்காத்தா. எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிப்பா, ஓ நல்ல வேலை நம்ம தப்பிச்சோம், இல்லைன்னா நம்மள ஓட விட்டுருப்பானுங்க. இங்க என்ன நடக்குது மாமா? என்னாச்சு மாமா எனக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்ள, சாமி ஆடி நீங்க குறி சொன்னீங்க. நானா? அப்பா, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க இல்லனா இந்த ஊருக்காரங்க என்ன சும்மாவே விட்டுருக்க மாட்டாங்க. சடங்கு சம்பிரதாயன்ற பேர்ல என்ன அசிங்கப்படுத்திருப்பாங்க. பரவாயில்ல, அதை விடுங்க. பார்த்து பத்திரமா போமா. ஏமா, இனிமேவாது பார்த்து ஓட்டுமா? போ. ராஜா, சூப்பர். நீ செஞ்சது சாதாரண விஷயம் இல்ல. ஆரம்பத்துல எனக்கு கூட நீ என்ன செய்யறேன்னு புரியல. ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த ரொம்ப சாதுரியமா நடந்துக்கிட்ட. இப்படிதான் இருக்கணும். உண்மையிலேயே உன்னை பாராட்டுறேன். தம்பி, உங்க அப்ரோச்சே ரொம்ப புது மாதிரியா இருக்குப்பா. எப்படியோ அந்த பொண்ணுங்களோட மானத்தை காப்பாத்தினீங்க. ரொம்ப பெரிய விஷயம்பா. சரி,
வாங்க எல்லாரும் போலாம். மேடம், இதுதான் உங்க குலதெய்வ கோயிலா? ஆமா, இதான் எங்க குலதெய்வம். எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் இங்க வந்துதான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போம். அப்பதான் எங்க எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும். நம்ம இங்க வந்து ரொம்ப நாளாச்சுல ஈஸ்வரி. ஆமாங்க, வீட்டு பிரச்சனை தொழில்னு இந்த தடவை ரொம்ப நாள் கழிச்சுதான் வரும். அம்மா, போன தடவை இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டு போனதெல்லாம் இன்னும் என் மனசுல அப்படியே இருக்குமா? ஆமாமா, அந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நம்ம இனிமே அடிக்கடி இங்க வரலாம். வந்துடலாம், கவலைப்படாதீங்க. மா வணக்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டீங்களா? எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டேம்மா. வந்தீங்கன்னா பத்திரிக்கையை வச்சு பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் வாங்க. வாங்கம்மா. வாங்க. எப்படியோ சாமி சன்னிதானத்துல கார்த்தியோட பேர்லயும் ரேவதியோட பேர்லயும் அர்ச்சனை பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கணும். அதுக்கு நீதாம்மா துணையா இருக்கணும். இந்த மாலை எதுக்கு சாமி? இதுக்கு கல்யாண மாலைன்னு பேரு. இந்த மாலைய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து வெளியில இருக்க சாமி கழுத்துல போட சொல்லுவோம். சாமி சிலைக்கு முன்னாடி வட்டம் இருக்கும். வட்டத்துக்குள்ள நின்று மாலைய கரெக்டா தூக்கி போடணும். அவங்க 2 பேரும் சரியா போட்டாங்கன்னா கல்யாணம் நல்லபடியா நடக்குன்றது ஐதீகம். அப்ப இத பொண்ணு மாப்பிள்ள கையில கொடுத்து சாமி கழுத்துல போட சொல்ல போறீங்களா? ஆமாம்மா. அப்ப வாங்க நம்ம சாமி சிலைக்கிட்ட போவோம். வாங்க. இந்த மாலை அந்த காலர் பட்டன சாமி கழுத்துல போடாம மொக்க வாங்கணும். ஐயா, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதுல முதல் மாலையை எடுத்து மாப்பிள்ள சாமி கழுத்துல சரியா போடணும். சரிங்க வந்து சாமி. வட்டத்துல நில்லுங்க. இந்தாங்க. மாப்பிள்ள சார், இது உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். ஜெயிச்சு காட்டுங்க. கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.